ரிதன்யாவோட அப்பா பேசுகிறேங்க. ரிதன்யாவோட வழக்கு திருப்பூர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்தது. பெயில் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. நாங்கள் அது தடை மனு போட்டிருந்தோம். செஷன்ஸ் கோர்ட்டில் பெயில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அடுத்தது அவங்க உயர்நீதிமன்றம் சென்னைக்கு அப்பீல் போட்டிருந்தாங்க. அங்கேயும் நாங்கள் தடை மனு போட்டிருந்தோம். 55 நாளைக்கு அப்புறம் நீதியரசர்கள் அவங்களுக்கு கண்டிஷன் பெயிலில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை வருத்தமாக இருக்குது. அதாவது என் மகளை இழந்துட்டா, மகள் இழந்த அந்த வருத்தத்துலேருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கிறா. ஆனால் இருந்தாலும் சட்டத்தையும் நீதியும் மதிக்கிறா. சட்டப்படி அடுத்தது நாங்கள் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதே சமயம் சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் நாங்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி ஒரு ரெட் போட்டிருக்கோம். அது வழக்கு நடந்துகிட்ருக்கு. கூடிய விரைவில் அதனுடைய ரிசல்ட்டும் எனக்கு அதாவது நீதி கிடைக்கும், சட்டத்தின் அடிப்படையில் நீதி கிடைக்குன்னு நம்புகிறோம். நாங்கள் சட்டத்தை நம்புகிறோம், நீதி அரசர்களை நம்புகிறோம். அதே மாதிரி தமிழக அரசையும் நேரில் சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். அவங்களும் உரிய நம்மளுக்கு நீதி வழங்குறதுக்கு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்குன்னு நம்புகிறேன். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிற கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மகளை இழந்துட்டேன். அந்த வேதனையிலேருந்து எப்படி வர்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் பெண்களுக்கு இவ்வளோ தான் இந்த சட்டத்தில் வழியா, இவ்வளோ தான் கால அவகாசமாக அப்படிங்கிறத நினைக்கிறபோது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீதி அரசர்களும் இதை தயவு கூர்ந்து பார்த்து இதுக்கு சட்டப்படி உரிய என்னுடைய பெண்ணுக்கு நீதி வழங்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஜாமீனில் வந்துருக்காங்க. ஆமாம். எதிர்த்தரப்பு அரசியல் பின்புல உள்ளவங்க. சரிங்க. இந்த இதில் இவ்வளோ சீக்கிரமாக ஜாமீன் எடுக்கிறது அரசியல் தலைவர் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம்னு தான் நான் நம்புகிறேங்க. சட்டத்தை நம்புகிறேன், நீதி அரசுகளையும் நம்புகிறேன். அங்கே அரசியல் பின்புலம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீதி அரசர்கள் இதையெல்லாம் தயவு கூர்ந்து பார்த்து சட்டப்படி என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு உண்டான உரிய நீதியை வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.